ஒரே ஒரு பழக்கம் வாழ்க்கையை எப்படி மாத்தியது? அட்டாமிக் ஹேபிட்ஸ் கதையாக. எல்லாருக்கும் வாழ்க்கைய மாத்தணும் தான் ஆசை. ஆனா, அத மாத்துறதுக்கு யாருமே செயல்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பெரிய மாற்றத்த தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா சில நேரம் ரொம்ப சின்ன ஒரு மாற்றம் தான் வாழ்க்கையை முழுக்க மாத்திடும். இன்னைக்கு நம்ம பேச போற புஸ்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர் எழுதியது. ஆனா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சொல்ல மாட்டேன். நான் இத ஒரு கதையா சொல்லப் போறேன். ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பையன் கதையா. ஒரு பையன். அவன் பேரு ரவி. அவன் ஒவ்வொரு நாளும் சொல்வான், நாளையிலிருந்து தான் நான் மாறப்போறேன். அவன் எதுவுமே சரியா செய்ய மாட்டான். காலை எழுந்திட முடியாது, புத்தகம் படிக்க முடியாது, சாப்பாடு ஒழுங்கா இருக்காது. ஒரு நாள் அவன் பார் வாக்குல ஒரு வயசான தாத்தாவை சந்திக்கிறான். அந்த தாத்தா சொல்றாரு, நீ ஒன்னும் பெரியவா மாறணும்னு நினைக்காத. ஒரு சின்ன பழக்கம் வை. தினமும் அதை ஒன்னே செய். ரவி ஒரு சின்ன பழக்கத்தை தேர்ந்தெடுக்கிறான். தினமும் காலை எழுந்ததும் ஒரு வரி எழுதுறது. அவ்வளவுதான். ஒண்ணு மட்டும். இன்னைக்கு காலை 6:35க்கு எழுந்தேன். அதுலதான் ஜாதகம் இருக்கு. அவன் மனசு தன்னிட்டம்தான் உண்மை சொல்லத் தொடங்குது. அவன் படுக்க ஒழுங்கா போறான். சாப்பாடு சரியா சாப்பிடுறான். 4 வார்த்தை படிக்கிறான். ஏன்னா, அடுத்த நாள் நல்லா எழுதணும்ன்றதுக்காக தான். 3 மாசம் கழிச்சு அவன் மார்க் கூட இம்ப்ரூவ் ஆகுது. அவன் பழைய ரவி இல்ல. அவன் தினமும் 1% மாறினான். அந்த 1% தான் ஆட்டாமிக் ஹேபிட்ஸ் சொல்லுற மாயாஜாலம். ஜேம்ஸ் கிளார் சொல்றாரு, வெற்றிக்கு வழி பெரிய முயற்சி இல்ல. சின்ன சின்ன பழக்கங்கள் தான். லட்சியத்தை சேஸ் பண்ணாதீங்க. ஆளுமையை கட்டமைக்குங்க. ஒவ்வொரு நாளும் உங்க மனசுக்கு கேளுங்க. இது ஒரு சுருக்கமான ஒரு ஹேபிட். ஆனா இதை எந்த மாதிரியான ஆள் தான் தினமும் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ரவி டாப்பர் ஆகணும்னு நினைக்கல. அவன் ஒரு ஆளுக்கு ஒழுக்கம் உள்ளவன் ஆகணும்னு முடிவு பண்ணினான். அந்த ஒரு முடிவு தான் அவன் வாழ்க்கையை மாத்தினது. நீங்க ஒருபோதும் சோர்வா, ஆலசியா, முடியாத மாதிரி தோணுதா? அப்போ இந்த வார்த்தையை நினைச்சுக்கோங்க. சின்னதை ஆரம்பிங்க, பழக்கமா மாத்துங்க. நேரம்தான் மாயாஜாலம் செய்யும். இந்த கதையை கேட்டதும் ஒரு மாற்றம் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ எது வேண்டும்னு நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க மனசுக்கான ஒரு பயணம்.